17 அமைச்சர்கள் பேரில் 34 அமைச்சரில் பாதிக்கு மேலே சொத்து குவிப்பு வழக்கு, இடி, ஐடி வழக்குகள், 2 செங்கல் அண்ணா அறிவாலயத்திலிருந்து ஆல்ரெடி உருவப்பட்ட டாஸ்மாகில் முக்கியமான 2 டைரக்டர்கள் யாருன்னு சொன்னால் உள்துறை செயலாளராக உள்ள தீரஜ் குமார் மற்றும் ஐஏஎஸ் மற்றும் இந்த ஆட்சியையே நடத்துவது உதயசூரியன் அல்ல யூசி என்ற உதயச்சந்திரன் என துரைமுருகன் சொன்னார். டாஸ்மாகில் ஆண்டுக்கு 50,000 முதல் 70,000 கோடி லீக்கேஜ் இருக்கிறது என்று சொன்ன பிடிஆரையும் விசாரிக்கக்கூடும்னு வருது. முதல் வேலை என்ன செய்வாராம், கூப்பிடுவாராம் டிவிஎஸ்சி, இஓடபிள்யூ எக்கனாமிக்ஸ் அஃபென்ஸ் விங், அதாவது பொருளாதார குற்றச்சாட்டு பிரிவு, அதுக்கப்புறம் கமர்ஷியல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் விங். இந்த 3 துறையும் கூப்பிட்டு திமுக காரன் பேரில் என்னென்ன கேஸ் இருக்கோ இந்த கேஸ் எல்லாம் உடைக்கணும். என்சிசி கேம்புக்கு மாணவிகள் அழைக்கப்பட்டு பாலியல் தொல்லை நடந்து அந்த கிறிஸ்துவ பள்ளியில் போய் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஏதாவது ஆயிரப்போது பப்பாளி விதையை சாப்பிடுன்னு சொன்னாங்க. 23 குழந்தைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். 2 பேர் பாலியல் வன்கொடுமை செய்தவர்களுக்கு 5 லட்சம் ரூபா கொடுங்க. அப்ப 100க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் பள்ளி வளாகத்துள் ஆசிரியர் என்பவர்கள் பாலியல் தொல்லை பண்ணியிருக்காங்க. திமுக ஆட்சிக்கு சாட்சி கிருஷ்ணகிரி. அரசு ஊழியர்களுக்கு 9 புதிய சலுகைகள்னு சொல்லியிருக்காரு. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தாங்க சலுகை. நடைமுறையில் செயல்படுத்த முடியாத வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் பதவியேற்ற பிறகு, தமிழக பாஜக தலைவராக பதவியேற்ற பிறகு முதன்முறையாக டெல்லிக்கு சென்றிருக்காங்க. பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து பேசியிருக்காங்க. அமித்ஷா அவர்களையும் சந்திச்சிருக்காங்க. அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்தித்து பேசிட்டு உடனே தமிழகம் திரும்பி இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, 2 விஷயம். ஒன்று கூட்டணி அமைப்பு. ஏன்னா கூட்டணிங்கிறது ரொம்பவும் இது பண்ணி செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இன்னைக்கு அதிமுகங்கிறது பழைய பலத்தில் இல்லை. ஆனால் திமுக கூட்டணிங்கிறது கிட்டத்தட்ட 2019, 21, 24ன்னு 3 தடவை தொடர்ச்சியாக ஜெயிச்சு, அது என்னமோ வீழ்த்த முடியாத கூட்டணின்னு ஒரு 2 மாதம் வரைக்கும் முன்னாடி வரைக்கும் நாங்கள் 200 ஜெயிப்போம்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க நேற்றைக்கு சட்டசபையில் ஒரு வெறும் பேச்சை தவிர இப்போ அந்த 200ங்கிற வார்த்தைகளே குறைந்து போய்விட்டது. எப்போ அதிமுக பாஜக கூட்டணி வந்துருச்சோ கிட்டத்தட்ட நீங்கள் இன்னைக்கு ஆர்எஸ்பி மீடியாக்களிலேயே திமுகவின் சொம்பு அண்டா என்று சொன்னவர்கள் எல்லாம் கூட இன்னைக்கு டஃப் ஃபைட் இருக்கும் என்று சொல்லும் நிலைக்கு வந்துருச்சு. ஆனால் 2 பக்கமுமே அதிமுகலையும் பிஜேபிக்கு அதிக சீட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறதும், இவர்கள் அதிகமாக சீட்டு எடுக்கணும்னு கூட்டணியை பாதிக்கும் பேச்சுக்கள் வரக்கூடாது. ஏன்னா கிட்டத்தட்ட எம்ஜிஆர் ஃபார்முலாவை பின்பற்றுவது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆல்ரெடி வந்துருச்சு. அதாவது 3இல் 1 பங்கு சீட்டு என்டிஏக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற லெவலில் பேசியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2001லேருந்து எல்லா தேர்தலையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2001ல் அதிமுக 140 சீட்டில் எடுத்து நின்று 125 சீட் ஜெயிச்சாங்க. 2006ல் பார்த்தா 180ல் நின்னாங்க. ஆனால் ஜெயிச்சது 69 தான். ஸோ அதிக சீட்டில் நின்னதுனால உங்களுக்கு வெற்றி பெற முடியாது. அதே திமுக 127 சீட்டில் தான் உங்களுக்கு 2006ல் நின்றுச்சு. ஆனால் 96 சீட்டு ஜெயிச்சு கூட்டணியோட மைனாரிட்டி அரசாக வச்சு. ஸோ 180 சீட்டில் ஜெயிக்க முடியாமல் போயிருக்கு. 140 சீட்டில் நின்று அதிமுக ஜெயிச்சிருக்கு. ஸோ 140லேருந்து 150 சீட்டுக்குள்ளே அதிமுக நிற்கணுங்கிறது தான் இப்போதைக்கு பிளான். அதுலேயும் இப்போ திரு விஜய் அவர்களையும் இழுக்க வேண்டும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா திமுக உடைய நிலை இன்னைக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு லிஸ்ட்டு எடுத்து போட்டு பார்த்தால், இப்போ எம்ஆர்கே பன்னீர்செல்வம், இது துரைமுருகன் முந்தானத்துக்கு வந்திருக்கு. இப்போ இப்படி 17 அமைச்சர்கள் பேரில் 34 அமைச்சரில் பாதிக்கு மேலே சொத்து குவிப்பு வழக்கு, இடி, ஐடி வழக்குகள் நடந்துக்கிட்ட 2 செங்கல் அண்ணா அறிவாலயத்திலிருந்து ஆல்ரெடி உருவப்பட்ட செங்கலை விட பில்லர்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட பொன்முடி அவர்கள் அந்த மண்டலத்தை பல வருடங்களாக 89லேருந்து ஜெயிச்சு கொண்டிருப்பவர். அவருடைய விக்கெட் விழுந்தாச்சு. செந்தில் பாலாஜி தான் இதை வெற்றி கொண்டு, அதாவது 2019 இந்த சட்டசபையில் கிட்டத்தட்ட 89 சீட்டு அவங்க ஜெயிச்சாங்க. 21ல் கூட மொத்தமே 10 சீட்டு தான் கொங்குல ஜெயிச்சாங்க திமுக. ஸோ 26ல் இவர் தான் கொடுப்பார்னு சொன்னால் இப்போ அவருடைய விக்கெட் விழுந்துருச்சு.
ஆனால் அவர் அமைச்சரவையில் இல்லாட்டியும் அவரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வழக்கறிஞர் கபில் சிபல் என்ன சொன்னார், இன்றைக்கி இருக்கிற கோர்ட்டு நடைமுறைப்படியாக இருக்கிற அந்த 2000 விட்னஸுக்கும் நாங்கள் அனுப்பிச்சு சம்மன் கொடுக்கறதுக்கே 2026 வந்துடும், ஜனவரி ஆகிடும். அதுக்கு மேலே விசாரணையின் போது இவர் ஆட்சியில் இருக்க மாட்டார்னு உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பாக வழக்கறிஞர் கபில் சிபல் பேசியிருக்கார். ஜெயிக்க மாட்டோன்னு அங்கேயே கொடுத்துட்டார். நம்ம சேகர் பாபு ஐயா என்ன சொன்னார், கோயில் வாசலில் 234 தொகுதியில் 34 தொகுதியில் ஜெயிப்போன்னு சொன்னார். ஆனால் செந்தில் பாலாஜி வழக்கில் இடி என்ன கேட்டாங்கன்னா, ஐயா இப்போ இவர் பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டாருன்னு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மீண்டும் பதவி ஏற்கக்கூடாதுன்னு சேர்த்துருங்க அப்படின்னப்போ உடனே கபில் சிபல் என்ன சொன்னார், இந்த வழக்கு வேற அந்த வழக்கு வேற, இது போன அதுவும் 2016க்கு முன்னாடி செஞ்சது வேற, அவங்க இந்த பீரியடில் செஞ்ச வழக்கு இவருடைய அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கில் இப்போ அவருடைய ஆட்சிக்கு கீழே இந்த ஆட்சியில் செஞ்ச இதை அவருக்கு இது பண்ணிடுவார் இது அப்படின்லாம் சொன்ன உடனே இப்போ டாஸ்மாகில் என்னங்க பண்ணியிருக்காங்க, டாஸ்மாகில் இவங்க போட்ட வழக்கில் எம்டி, ஜிஎம்மு, டெப்டி ஜிஎம் 3 பேருடைய ஃபோனு, லேப்டாப்பு, கம்ப்யூட்டருடைய பேக்கப் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்களுடைய கிட்டத்தட்ட 10 ஜிமெயில் ஐடி, எம்டிக்குள்ள 4 ஜிமெயில் ஐடி, ஜிஎம்க்கு 3, டிஜிஎம்க்கு 3ன்னு 10 பேருடைய ஜிமெயில் ஐடி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த எம்டியுடைய 2 ஃபோன் ஆப்பிள் ஃபோனு, ஜிஎம்முடைய ஃபோனு ஆப்பிள் 1, சாம்சங் 1ன்னு சொல்லி இதோடைய பேக்கப் எல்லாம் யாரோடு பேசியிருக்காங்க. இதுக்காக இதை இப்போ 100 கொஸ்டினர்ஸை கேள்வி கேட்டு பதிலை வாங்கி அவங்கக்கிட்ட கையெழுத்து மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டு போனாங்கன்னு சொன்னதை இல்லை என்று இடி ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஐயா நாங்கள் போனதுக்கப்புறம் இந்தந்த ரெக்கார்டை கொடுக்கணும்னு கேட்டோம், உடனே அனுப்புங்கன்னு கேட்டதுக்கு அடுத்த நாள் அவர்கள் ரொம்ப கர்டியஸாக இன்னும் 10 நாளில் அனுப்புகிறோம் என்று பதில் போட்டார்கள். அதில் எங்கேயுமே எங்களை நீங்கள் மிரட்டினீங்கன்னு இல்லை. அடுத்தது அப்படி மிரட்டியிருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உங்களுடைய மனித ஆணையத்தில் போய் கொடுத்துருக்கணும், அதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்ததாக அவங்கள மறு விசாரணை கூப்பிட்டுருக்காங்க. 40 கேள்விகள் அனுப்பியிருக்கிறாங்களாம். இந்த கேள்விகளுக்கு பின்னால் டாஸ்மாகில் முக்கியமான 2 டைரக்டர்கள் யாருன்னு சொன்னால், உள்துறை செயலாளராக உள்ள தீரஜ் குமார் மற்றும் IAS மற்றும் இந்த ஆட்சியையே நடத்துவது உதயசூரியன் அல்ல, யூசி என்ற உதயச்சந்திரன் என துரைமுருகன் சொன்னார். என் நக்கீரன் பத்திரிகையில் ஒரு அட்டை கட்பட கட்டுரை, அந்த உதயச்சந்திரன் அதில் ஒரு டைரக்டர். எனவே அவர்களையும் விசாரிக்கக்கூடும். டாஸ்மாகில் ஆண்டுக்கு 50,000 முதல் 70,000 கோடி லீக்கேஜ் இருக்கிறது என்று சொன்ன பிடிஆரையும் விசாரிக்கக்கூடும்னு வருது. அப்படி சேர்க்கப்பட்டால் செந்தில் பாலாஜி மீண்டும் அந்த டாஸ்மாகில் கைது செய்யப்பட்டாலோ அல்லது டாஸ்மாகில் அவர் போய் முன்ஜாமீன் வாங்கினாலோ அவர் மீண்டும் பதவி ஏற்க முடியாதுங்கிற சூழ்நிலை வரக்கூடும். இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் துரைமுருகன் சாரை எடுத்துக்கிட்டோம். துரைமுருகன் சார் போன வாரம் எது வந்துச்சுன்னா 96-2001 காலகட்டத்தில் அவர் சம்பாதித்ததை விட அதிகமாக வாங்கிய சொத்து, அந்த வழக்கில் 3.46 கோடி அவருடைய மனைவி, மகன் கதிரானந்த், மருமகள், பேரன்கள் எல்லார் பேரையும் வாங்கியிருக்கிற சொத்தெல்லாம் கணக்கு போட்டு 3.46 கோடினாங்க. இந்த வழக்கை கருணாநிதி ஆட்சியின் போதே உடைச்சிட்டாங்களாம் கீழ்கோர்ட்டில். அதை எதிர்த்து 2013 அப்பீல் பண்ண வழக்கு இப்போ அதில் அது குவாஷ் ஆகிருக்கு. இப்போ நேற்று 2 நாள் முன்னாடி என்ன வந்திருக்கு, 2006-11 வழக்கு சரியாக நடத்தாமல் அதையும் கீழ்கோர்ட்டில் குவாஷ் ஆகிருந்தது, அதையும் ரெஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ ஒரு சொம்புன்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல, திமுக ஊடகவியலாளர் ஒரு சேனலில் பேசியிருக்கார். கருணாநிதி அவர்கள் பதவி ஏற்றவுடன் முதல் வேலை என்ன செய்வாராம், கூப்பிடுவாராம் டிவிஏசி, EOW எக்கனாமிக்ஸ் அஃபென்ஸ் விங், அதாவது பொருளாதார குற்றச்சாட்டு பிரிவு, அதுக்கப்புறம் கமர்ஷியல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் விங், இந்த 3 துறையும் கூப்பிட்டு திமுக காரன் பேரில் என்னென்ன கேஸ் இருக்கோ இந்த கேஸ் எல்லாம் உடைக்கணும், இப்படி எல்லாத்தையும் உடைச்சி வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஆட்சி வந்தப்புறம் முன்னாடி ஆனந்த் வெங்கடேஷ் சார் ஐயா என்ன பண்ணார், 3 கேஸை ரெஸ்டோர் பண்ணார். இதை எதிர்த்து இவங்க அப்பீலுக்கு போனப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொன்னார், ஆனந்த் வெங்கடேஷ் பண்ணுற நீதிபதிகள் நமக்கு கடவுளாக அனுப்ப, அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, விழுப்புரத்தில் இருந்த வழக்கை விழுப்புரம் நீதிபதி நீ நேர்மையாக நடந்துப்பார், நமக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு நீதிபதி வேலூரில் இருக்கார், இன்னும் 3 மாதத்தில் ரிட்டையர் ஆகிறாருன்னு அவர்கிட்ட கொண்டு போய் 250 விட்னஸை அப்படி 60 நாளில் விசாரித்து அதில் பாதி பேரை பிறல் சாட்சியாக்கி பொன்முடி வழக்கை க்ளோஸ் பண்ணாங்க.
கிட்டத்தட்ட அதில் என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதே காப்பி பேஸ்ட் பண்ணி சாத்தூரில் தங்கம் தென்னரசு சாரும் KKSS சாரும் வழக்கையும் முன்னாங்க. இந்த எப்படி இதை க்ளோஸ் பண்ணாங்கங்கிறத படித்தால் எனக்கு 3 நாள் தூக்கம் வரலன்னு சொல்லி இதை சுயமோட்டோவாக எடுத்தேன். இப்போ அதே நிலைமை கிட்டத்தட்ட 11 அமைச்சர்களுக்கு ரெஸ்டோர் ஆகிருக்கு. இதில் ஏற்கனவே முதல்ல தண்டனை பெற்றது பொன்முடி இல்லைங்க. அதுக்கு முன்னாடியே புலவர் செங்குட்டுவன் என்ற அவர் இறந்தது பிறகு அவருடைய குடும்பத்துக்கு பேரில் சொத்து வழக்கில் தண்டனை வந்துச்சு. 2வது தான் பொன்முடி. இப்போ 11 பேரில் வழக்கு இருக்குது. ஸோ இந்த 12 இப்போ மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் இந்த காஷ்மீரில் மாட்டிக்கிட்டாங்க, வேலை நடக்கலை அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னால் அது வேற பிரிவு, இது வேற பிரிவு. இடி அவர்கள் வேலையை செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் தமிழக அரசு, உள்துறை, சட்டத்துறை இவங்க என்னங்க பண்ணிகிட்ருக்காங்க? பணம் இல்லைன்னு நேற்று பேசியிருக்காரு. என்னமோ உதாரணம்லாம் கொடுத்துருக்காரு. மேலே பாம்பு, கீழே நரி, இன்னும் என்னென்னமோ சொல்லியிருக்காருங்க. ஆனால் 5837 கோடி ரூபாய் வசூல் பண்ணுங்க. அது கூட குறைவான வசூல் தான். அந்த தாது மணல் கடத்தல் வழக்கில் அங்கிருந்து அள்ளப்பட்ட மணலின் வேல்யூ 7 லட்சம் கோடியாக இருக்கும். அதில் 3%னா 35,000 கோடி வரைக்கும் போகலாம். அதனால சிபிஐக்கு நான் மாற்றுகிறேன்னு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நேற்றைக்கு எதிர்த்தாக அப்பீல் போயிருந்தாங்க விவி மினரல்ஸ். நம்ம அதுக்கு ஸ்டே வாங்கியிருக்காங்க. ஆனால் அதை ஒழுங்காக யார் அப்பீல் பண்ணியிருக்கணும்? கொடுக்கக்கூடாது. ஏற்கனவே 2000லேருந்து 2013 அள்ளின காசை இன்னைக்கு வரைக்கும் வரல. தமிழக அரசுக்கு 5837 கோடி ரூபாய், 3% ராயல்ட்டி. அவங்க அள்ளினதுடைய மதிப்பு சில லட்சம் கோடிகள், வெறும் 3% தான் ராயல்ட்டி. அது வரலன்னா அதுக்கு ஸ்டே வாங்குறாங்க. ஸோ அடுத்தது சார் நேற்று என்ன பண்ணியிருக்காரு? இது வந்து பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி. சார் நீங்கள் அதுக்கு அடுத்தது வேற ஒரு வழக்கை பார்த்தா இது நீதிமன்றத்தில் இருக்கிறது பேசுகிறேன். அப்போ பொள்ளாச்சியும் நீதிமன்றத்தில் தான் இருக்குது. வருகிற 13ஆம் தேதி தீர்ப்பு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சார் பொள்ளாச்சியில் கடன் கொடுத்தவன் ஏதோ பண்ணால் யாரோ ஒரு சில ரவுடிகள் செய்தார்கள். ஆனால் இந்த ஆட்சியில் என்னங்க நடந்துச்சு? கிருஷ்ணகிரியில் ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கா? ஒரு கல்லூரியில் போலி என்சிசி கேம்ப், போலிங்கிறது அப்புறம் தான் தெரியும், என்சிசி கேம்புக்கு மாணவிகள் அழைக்கப்பட்டு பாலியல் தொல்லை நடந்து அந்த கிறிஸ்துவ பள்ளியில் போய் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஏதாவது ஆயிரப்போது பப்பாளி விதையை சாப்பிடுன்னு சொன்னாங்கன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் வழக்கு எடுத்துக்கிட்டது பிறகு இது ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதியோ என்னமோ பத்திரிகையில் செய்தி வருது. 23ஆம் தேதி போய் பிஜேபி சார்பாக கேஸுக்கு போகிறாங்க. இதை செஞ்சது ஒரு சிவராமன்னு சொல்லி நாத்தாக்கன்னு சொன்னாங்க. அப்புறம் செப்டம்பர் மாதம் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, இதில் 23 குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 பேர் பாலியல் வன்கொடுமை செய்தவர்களுக்கு 5 லட்சம் ரூபா கொடுங்க, மீதமுள்ளவர்கள் பாலியல் துன்புறுத்தல் சீண்டல் துன்புறுத்தல்ங்கிறதுனால 1 லட்சம் கொடுங்கறாங்க. அக்டோபர் மாதம் வர்றப்ப நாங்கள் 1,71 லட்சம் ரூபா கொடுத்துருக்கேன்றாங்க. அப்போ 100க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் பள்ளி வளாகத்துள் ஆசிரியர் என்பவர்கள் பாலியல் தொல்லை பண்ணியிருக்காங்க. இது நடந்து இப்போ 9 மாதம் ஆயிடுச்சா? இன்னையோட ஏப்ரல் மாதம் முடியுது. ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், 8 மாதம், 9 மாதம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் தண்டனை வாங்கி தரலைங்க. இப்படி வாங்கி கொடுத்துருந்தா திமுக ஆட்சிக்கு சாட்சி கிருஷ்ணகிரி. 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் கல்லூரியில். இதுக்கு அடுத்தது சொல்லவே வேண்டாம், அண்ணா பல்கலைக்கழகம் யார் அந்த சாரே இல்லைன்ட்டாங்க. இப்போ அந்த ஞானசேகரன் என்ன குவாஷ் பண்ணணும்னு வழக்குக்கு போகிறார். அப்பீலில் நிற்குது. யார் அந்த அந்த கார் யாருடைய காரு? திமுக கட்சி கொடியை வச்சுக்கிட்டா டோல் கட்ட வேணான்னு போலீஸ் டிஜிபி பேட்டி கொடுக்குறாரு. ஸோ இந்த ஆட்சியில் என்ன நடக்குது? ஒரு 10 வயசு பெண் குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்தவனுக்கு எதிர்த்தாப்புல வழக்கு சிபிஐக்கு அனுப்புகிறேன்னு சொன்ன தீர்ப்பை எடுத்து உச்சநீதிமன்றத்துக்கு லாயர் போகிறாங்க. எஃப்ஐஆரே போட மாட்டேன்றாங்க சார். ஒரு ஊடகவியலாளர் வீட்டை உடைச்சு அங்கேருந்து 70 வயது தாயை மிரட்டி அங்கே அராஜகம், அது நம்ம வாயிலேயே சொல்ல முடியாது, மலத்தை கொட்டினா அதுக்கு எஃப்ஐஆரே போடாமல் எழுத்து மூலமாக கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஒயிட் பேப்பரில் ரிசீவ்டுன்னு எழுதி கொடுத்துட்டு அப்புறம் சிஎஸ்ஆர் போட்டு சிஎஸ்ஆர் நிலைமையில் சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க. ஆனால் யாரையும் கைது செய்யல. போட்ட வழக்கு என்னன்னு சொன்னால் வெறும் அன்லாஃபுல் அசம்பிளியில் போட்டு அவங்களுக்கு பெயில் கொடுத்தாச்சு. ரயட்டிங், அது ஒரு வீட்டை உடைச்சி உள்ளே நுழைஞ்சிருக்குன்னா ரயட்டிங். இப்போ அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரல. இப்போ பொன்முடி பேசிய விஷயத்துக்கு உங்களுக்கு என்ன பண்ணீங்க? இப்போ எதுவுமே தப்பு பண்ணல. அது ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்தப்போ
ஒரு ஸ்டேஷனில் பண்ணியிருக்கு, இதுக்கு மேலே தேவையில்லை, போலீஸ் அதில் எதுவுமே இல்லை அப்படின்னு யார் வில்சன் பேசுகிறார். சார் அவர் பேசினது அருவருப்பானது, ஆபாசமானது, கொச்சையானது, இதுக்கெல்லாம் கீழே எந்த வார்த்தையும் நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கட்சி பதவியிலேருந்து நீக்கிறீங்க. சார் அவர் அமைச்சர்னு சொன்னால் நான் கட்டுற வரி பணம், நம்ம கேமரா தம்பி கட்டுறது நீங்கள் பண்ண, நம்ம பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் வரி பணத்திலேருந்து அவருக்கு 4 காரு, 10 பிஏ, ஃபோனு இத்தனையும் கொடுக்குறாங்க. இதுக்கு அவர் தகுதியானவர்? அவர் பேசின வார்த்தை, அவர் என்ன சொல்றாரு, 40 வருஷமா இப்படி பேசிதான் திமுகவை வளர்த்தங்கிறார். விசிகாவுடைய எம்பி சொல்றாரு, பச்சையப்பன் கல்லூரியில் நாங்கள் வார மீட்டிங்ல இப்படிலாம் பேசுவோம், அதில் கூட இது சொன்னதில்லை, அதை விட இது ஆபாசம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ காலேஜுக்குள்ள மாணவர் மன்றம்னு நீங்க பேசுற விஷயம் இதுதானா? இப்படி ஒரு தலைமுறையே சிதைச்சு வச்சிருக்கீங்க. முன்னாடி மது குடிக்கிறதுன்னு சொன்னா பொண்ணு பார்க்குறப்ப பையனுக்கு பழக்கம் உண்டான்னு விசாரிப்பாங்க. நேற்றுக்கு என்னங்க ஆயிருக்கு, திமுகவுடைய இளைஞரணி மீட்டிங்ல அப்படி பந்தியில பியர் பாட்டில வைக்கிறாங்க. அது கூட என்ன அடுத்த நியூஸ் என்ன வருது, அதை போட்டு கொடுத்தது பொன்முடிக்காங்க. அது ஏவலுக்காங்க சேர்ந்தவங்க அந்த மீட்டிங் போட்டாங்க, என்னையே பதவியிலேருந்து நீக்கிட்டீங்களா, போட்டு கொடுக்குறேன்னு போட்டு கொடுத்தான்றாங்க. திமுகவில் இப்போ உள்குத்து வேலைகள் நடந்துருச்சு. ஸோ இது வரைக்கும் திமுக ஆட்சி செஞ்சதில் உங்களுக்கு 71 கருணாநிதி தலைமையில் முதல் முறையாக வெற்றி பெற்றார்கள். அதுக்கு முன்னாடி அண்ணாதுரை ஜெயிச்சது. 71 இன்னைக்கு வரை ஒரு முறை கூட திமுக 2வது முறை தொடர்ச்சியாக ஜெயிச்சதில்லை. நம்ம தலைவர் 2.0 வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு. ஐயா 2.2வது பார்ட்டுன்னு எடுத்த படங்களில் 10 படம் எடுத்தால் 9 படம் ஃபெயிலியர் தான் ஆகும். எந்திரனாக இருக்கட்டும், விடுதலை 2ஆக இருக்கட்டும், பொன்னியின் செல்வன் 2ஆக இருக்கட்டும், நம்ம சமீபத்திய கதையை எடுத்துக்கிட்டாலே பெரும்பாலும் ஓடாது. அதனால சார் மக்கள் இன்னைக்கு, நான் இந்த ஆட்சி வந்தப்புறம், போன ஆட்சியில் கரண்ட் பில்லை ஏற்றினா சண்டை போட்டாங்க, இப்போ சொத்து விலை ஏற்றினா சண்டை போட்டாங்க. இந்த ஆட்சி வந்த உடனே நான் என்னுடைய வீட்டுக்கு 750 ரூபா சராசரியாக கட்டுவேன். சம்மரில் வந்தால் மாத்திரம் ஏசி போட்டால் 2000 ரூபா ஆகும். இப்போ 2 மாதத்துக்கு 3500 ரூபா கரண்ட் பில் வருது. சம்மர் வந்தால் 7000 ரூபா வருமா? ஸோ ஒவ்வொருத்தரும் கரண்ட் பில் கட்டுறதுக்காக தான் பாம்பு கடிக்கிற மாதிரி இருக்குது. சரி, கரண்ட் பில்லு தான் ஏறிச்சுன்னா பால் விலையை ஏற்றிட்டீங்க, பச்சை பேக்கெட் விலையை ஏற்றிட்டீங்க. சரி, பால் விலை தான் ஏறிச்சுன்னா பஸ்ஸில் போனால் ஆண்கள் போகிறதுக்கு பஸ்ஸு, ஒரு நாளைக்கு பாக்கெட்லேருந்து தினந்தோறும் என் பாக்கெட்லேருந்து உருவுறீங்க. ஆனால் தகுதியான பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டேன் அப்படின்றீங்க. அடுத்தது லிப்ஸ்டிக் போட்ட பஸ்ஸில் ஃப்ரீன்றீங்க. லிப்ஸ்டிக் போட்ட பஸ்ஸில் எந்த பஸ்ஸுமே வரல சார், நான் பஸ்ஸு தான் யூஸ் பண்ணுறேன். எனவே மக்கள் பாம்புக்கும் நரிக்கும் இதுக்கெல்லாம் நடுவில் தினம் தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நேற்றைக்கு இதுலையும் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய துறை சார்பாக வர்றப்ப அரசு ஊழியர்களுக்கு 9 புதிய சலுகைகள்னு சொல்லியிருக்காரு. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று தாங்க சலுகை, அது கூட உடனே கொடுக்கல. அதாவது கொரோனா வந்ததுலேருந்து இன்று வருஷத்துக்கு 15 நாள் அவங்க ஏர்ன்டு லீவை என்கேஷ் பண்ண முடியும். அதுவும் இப்போ பட்ஜெட்டில் என்ன சொன்னாங்க, ஏப்ரல் 26லேருந்து ஏப்ரல் 2026 கொடுக்குறேன்னாங்க. இப்போ அக்டோபர்னு சொல்லியிருக்காங்க. திருப்பி அக்டோபரில் தள்ளி வைப்பாங்க. மீதி எல்லாமே வாங்குற கடனுடைய அமௌண்ட்டை, நீங்கள் கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் ஏற்கனவே இவ்வளோ 3 லட்சம் வாங்கினா இப்போ 5 லட்சம் அப்படின்னு மீதி எல்லாம் கடனாளி ஆக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. எந்த சலுகையும் கொடுக்கல. ஆனால் இவங்க சொல்லிட்டு வந்தது என்ன, டெம்பரரி ஒர்க்கரை பர்மனன்ட் பண்ணுவேன், பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவேன். இந்த மாதிரி நடைமுறையில் செயல்படுத்த முடியாத வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சார் மக்கள் புத்திசாலிகள். ஆனால் இன்னொன்று என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 5 லட்சம் கோடி கடன் இருக்குது. ஆனால் நாங்கள் மிகவும் திறமையானவர்கள், நாங்கள் வந்தால் இத்தனையும் தாண்டி இதெல்லாம் செய்வோம் நீங்கள். ஆனால் நீங்கள் 4,60,000 கோடி 70 வருஷத்தில் வாங்கினதை நீங்கள் இன்னொரு 4 வருஷத்தில் வாங்கிட்டீங்க. 4,60 இருந்தப்போ 9,30 இந்த இதில் முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் புது திட்டம் ஏதாவது செஞ்சுருக்காங்களா? இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு புதிய நல்ல திட்டம் செஞ்சுருக்காங்களா? ஒன்று ஆரம்ப காலத்தில் அந்த காலை உணவு திட்டத்தை சொன்னாங்க. அதை கூட தனியார் கக்கூஸ் மெயின்டெனன்ஸில் ஊழல் ஆரம்பித்து எதுலெல்லாம் பண்ணியிருக்கு சார். 4 நாள் முன்னாடி ஒரு அறிக்கைங்க, முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து அனைத்து கலெக்டர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை. என்னன்னு சொன்னால், மத்திய அரசின் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் ஏதாவது புகார்கள் வந்தால் ஊழல் தடுப்பு பிரிவில் நீங்கள் எஃப்ஐஆர் போடாதீர்கள். ஏன்னா ஊழல் தடுப்பு பிரிவில் எஃப்ஐஆர் போட்டால் இடி வந்துடும். ஸோ கேஸ் வரக்கூடாதுன்னு இப்போவே அடுத்த முறை வரமாட்டோங்கிற இது வந்துட்டு முதலமைச்சர் அலுவலகத்துலேருந்து சார், நான் உங்களுக்கான தினமணி பத்திரிகையுடைய கட்டிங் அனுப்புகிறேன். ஸோ இவர்கள் ஏற்கனவே தெரிஞ்சிட்டாங்க, அமைச்சர்கள் அனைவருமே ஊழலை நோக்கி செல்கிறார்கள். எதுக்குங்க மனோஜ் தங்கராஜ் திருப்பி கொண்டு வந்தீங்க?
நீங்கள் தாங்க அவர் சரியில்லை, அவர் வேலை செய்யலன்னு தானே கொண்டு இப்போ அவருடைய ஜாதி ஓட்டு வாங்கி தரணும். அடுத்தது காலனிங்கிற பேர் எடுத்தா ஜாதி ஒழிஞ்சிருமா? ஏற்கனவே எல்லா தெருவில் இருந்த ஜாதி பேர்லாம் அழிச்சிங்க, ஏன்னா ஜாதி போயிடுச்சா? எதுக்குங்க கனிமொழியை தூத்துக்குடியில் போய் நிற்க வைக்கிறீங்க? கனிமொழி 2019 வேட்பாளரான உடனே வேலை என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டிலில் பனைமரத்தை சிம்பலாக போட்டாங்க. ஏன்னா பனைமரம் அவங்களுடைய தாயார் ஜாதியை குறிக்குதான். ஆனால் அவர் எதை நீக்கினாங்க தெரியுமா? ஈவேரா படத்தை நீக்கினாங்க. அவருடைய ட்விட்டர் ஹேண்டிலுடைய தலைப்பாக அவங்க வச்சுருந்தது ஈவேராவுடைய கார்ட்டூன் படம். அதை நீக்கிட்டு இதை வைக்கிறாங்க. ராசாவை எதுக்குங்க போய் பெரம்பலூர்லேருந்து ஊட்டி பார்டருக்கு அனுப்பிச்சிங்க? என் பொது தொகுதியில் ராசா போட்டி போடலாங்க. நான் தாங்க பொது தொகுதிக்கு போக முடியாது. பொது தொகுதியில் திமுகவில் இருந்தால் மூத்த பொதுச் செயலாளராக இருந்தால், துணை பொதுச் செயலாளர் இருந்தால் கூட சீட்டு தரமாட்டேங்க. திமுக என்றாலே திராவிட பண்ணையாரிய ஜாதி வெறிங்கிறதுக்கு ராசாவே சாட்சி. எனவே மக்களுக்கு எந்த நம்பிக்கையும் தராமல் வெறும் கவர்ச்சி உணர்ச்சி ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்கீங்க. ஆனால் இன்னும் 10 மாதம் இருக்குது, அதில் 8 மாதம் தான் செயல்பட முடியும். அடுத்த 2 மாதம் தேர்தலுக்கு போயிடும். நீங்கள் சொன்னதில் இன்றைக்கும் செய்யறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. வெற்று அறிக்கைகள் தான் இது வரைக்கும் வந்துட்டுருக்கு. செஞ்சீங்கன்னா மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு தரலாமான்னு யோசிப்பாங்க. இல்லாவிட்டால் 2011 வந்த தீர்ப்பு போல பிரதான எதிர்க்கட்சியாக கூட திமுக வர முடியாது என்ற நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.